ஒரு நடிகை ஒரு தன்னோட தாயா சகோதரியை நினச்சிட்டு அவங்களுடைய உள்ளாடை முதல் கூட துவைச்சு காய வச்சு அதனால் அயன் பண்ணி கொண்டு போய் இது வந்து ரூல்ஸ் படி பண்ணக்கூடாதுன்றதுனாலும் ஷூட்டிங்னு ஒருத்தர் பிரச்சனையில் ஷூட்டிங் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஷூட்டிங் நிப்பாட்ட முடியாது, இவ்வளோ பெரிய பொருட்செலவு. அதை கூட நம்ம வந்து என்னுடைய சகோதரி இது விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், நான் தாயோட விஷயத்தை செய்ய மாட்டேன்னு எதையுமே ஈகோ பார்க்காம செஞ்சு அயன் பண்ணி கொண்டு போய் இதெல்லாம் நீ செய்யணுமா அசண்ட் உன்னை யாரும் செய்ய சொன்ன அப்படிலாம் வந்து அப்போ வந்து கேட்கும்போது அவருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு அது விஷயம். பக்கத்தில் இருக்கணும் அது தெரிஞ்சால் நீ டேரக்டர் ஆகிடும் பேசாமறா அந்த அவர் கூட ரெண்டும் சொன்னார். அதுக்கு தான் நான் வந்தேன், இதுவே லேட்டு சீக்கிரம் பண்ணு அவ்வளோதான். ஏன்னா வாழ்த்து வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா அப்போவே வந்து அரட்டையரங்கத்தோட முதல் அரட்டையரங்கம் தஞ்சாவூரில் நடந்தது. தமிழ்நாடு முழுக்கெல்லாம் வந்து அது ஏன்னா அரட்டையரங்கம் தமிழ்நாடு முழுக்கெல்லாம் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியாதனால 2000 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்து குமிச்சிட்டாங்க. அதில் ஒரு 14 பேரை என்ன தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் செலக்ட் ஆகி ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷன் போகணுன்ட்டு. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம்னா என்ன சார்? அசிஸ்டன்டாக இருக்கும்போது நம்ம எல்லா வேலையும் செஞ்சுருப்போம். நம்ம வீட்டில் செல்லமாக வளர்த்துருப்பாங்க, வீட்டில் நம்ம துணி துவைச்சிருக்க மாட்டோம், வீட்டில் அதெல்லாம் எதுவுமே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்திருப்போம். ஆனால் அசிஸ்டன்ட்டுக்கு முன்னாடி நான் வந்து கல்லூரியில் நாடகம் அப்படின்றதில் வந்ததுனால பொதுவாக வந்து இந்த மேடை நாடகம் கலைஞர்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெளியூருக்கு கச்சேரி போகிற மாதிரி தான். இங்கே எல்லாருமே விஐபியாக இருப்பாங்க. ஆனால் வெளியூர் ஒரு கச்சேரிக்கு லிமிட்டடான ஆட்கள் தான் போகணும், இல்லை ஷூட்டிங்க்கு லிமிட்டடாக போகும்போது எல்லாருமே பெட்டி தூக்கிடுவாங்க. அந்த படத்தோட ஹீரோ கூட எப்போ அந்த 2 பொட்டியை கொடுப்பாங்க தூக்கிறேன்னு தான் தூக்குவாங்க. இங்கே ஹீரோ நான் ஹீரோ, இங்கே ஒருத்தர் கொடை பிடிச்சாங்க, அங்கே போய் ஸ்பாட்டில் வெளிநாட்டில் அங்கே ஸ்பாட்டில் ஹையர் பண்ணிக்குவாங்க, அங்கே கெத்தாக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அந்த பயணம் அந்த விஷயங்களை வந்து இறங்கி வேலை செய்வாங்க. அது விஜயகாந்த் சார் விஷயத்தில் நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு நிகழ்ச்சினா அவர் பார்த்து ஆஃபீஸ் போய் மாதிரி இறங்கி வாசிப்பார். அது மாதிரி வந்து நான் வந்து நாடகம், அந்த மேடை நாடகம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களை வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட துவக்கத்திலே சொன்னேன். அப்போ வந்து எல்லா வேலையும் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு பயிற்சி வந்துருச்சு. அது சினிமாவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கை கொடுத்தது. சினிமாவில் சில சமயங்களில் வந்து ஏதோ ஒரு தொழிலாளர் பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களே இருக்க மாட்டாங்க, ஆனால் அதை மீறி ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி இருக்கும். காஸ்டியூமோட வேலையை நம்ம மாதிரி இருக்கும். ஒரு நடிகை ஒரு தன்னோட தாயா சகோதரியை நினச்சிட்டு அவங்களுடைய உள்ளாடை முதல் கூட துவைச்சு காய வச்சு அதனால் அயன் பண்ணி கொண்டு போய் இது வந்து ரூல்ஸ் படி பண்ணக்கூடாதுன்றதுனாலும் ஷூட்டிங்னு ஒருத்தர் பிரச்சனையில் ஷூட்டிங் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஷூட்டிங் நிப்பாட்ட முடியாது, இவ்வளோ பெரிய பொருட்செலவு. அதை கூட நம்ம வந்து என்னுடைய சகோதரி இது விஷயத்தை நான் செய்ய மாட்டேன், நான் தாயோட விஷயத்தை செய்ய மாட்டேன்னு எதையுமே ஈகோ பார்க்காம செஞ்சு அயன் பண்ணி கொண்டு போய் இதெல்லாம் நீ செய்யணுமா அசண்ட் உன்னை யாரும் செய்ய சொன்ன அப்படிலாம் வந்து ஒரு பிரபல நடிகைலாம் கேட்டிருக்காங்க. இல்லைங்க நமக்கு வேலை நினைக்கிறோம், வாங்க இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிலாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம். ஒரு கலைஞர் எழுதுகிற அந்த ஸ்கிரிப்ட் வந்து உட்காந்துட்டு மாற்றிக்கிட்டு இருப்போம். அவர்கிட்ட போயிட்டு அதுக்கான நியாயத்தை சொல்லுவோம். ஐயா இது கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும் ஐயா, இன்றைக்கி ட்ரெண்டில் என்ன ட்ரெண்டுங்கிற அம்மா 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 தான் அப்படிம்பாரு. தென்பாண்டி சிங்கம் ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து தூர்தர்ஷனில் வந்தது. அது வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டு, அது ஒரு திரைப்படம் மாதிரியே எடுக்கப்பட்டது. இளையராஜா மியூசிக், அது நாசர் ஹீரோ, வினோதினி, கீதா, மௌனிகா, அந்த செட்டப்பே ரொம்ப பெருசு. அது ஒரு திரைப்படம் தான் எடுக்கப்பட்டது, திரைப்படம் மாதிரி தான் எடுக்கப்பட்டது. எல்லா விஷயமும் நம்ம எடுத்து செய்வோம்ல. அஸ்டனேட்டருங்கும்போது A to Z ஒரு ப்ரொடியூசருக்கான விஷயத்தையும் நம்ம இப்போ வேலை செய்வோம், இது பண்ணுவோம். அதான் ஒரு கதவை திறந்து கூட்டி பெருக்கி கோலம் போடுறது மக்கள் திருப்பி நைட்டு அதை பூட்டிட்டு வர்ற வாட்ச்மேன் வேறு வரைக்கும் நம்ம அஸ்டனேட்டர் வேலையில். நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு உதவி இயக்குனர் அப்படின்ற மணிரத்னம் சார் தான் சொல்லுவார், ஒரு படம் எடுத்து முடிக்கும்போது அவர் சொல்கிறது, ஒரு படம் எடுத்து முடிக்கும்போது ஒரு ஜென்மம், ஒரு பிறவி எடுத்து வாழ்ந்து முடிச்சுட்டு வெளியில் வந்து அடுத்த பிறவிக்கு போகிற மாதிரி தான் அடுத்த படம்னு சொல்லுவார். ஒவ்வொரு உதவி இயக்குனரும் முழுக்க ஒரு இயக்குனரோட தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு உதவி இயக்குனருக்கும் அந்த மாதிரி தான். அவங்க வந்து இந்த வாழ்க்கையில் சந்திக்காத அத்தனை அனுபவத்தையும் அதில் சந்திச்சிருப்பாங்க. எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், எவ்வளோ பணம் இருக்கும். சில சமயத்தில் பணத்தாலாம் ஒன்றும் செய்ய முடியாது. கூட இருந்து ஒரு ஆறுதல் சொல்லி அந்த விஷயங்களை பண்ணுறது இருக்குல்ல அந்த டேரக்டருக்கு, அவர் உடஞ்சி போய் தனியாக நிற்கும் போது அப்படி சொல்கிறது. இன்றைக்கி ஹெச் வினோத் ஒரு விஷயம் சொல்கிறாருல, பல உண்மைகளை நான் சொல்ல முடியாது, சொன்னால் வந்து எனக்கு பெரிய பிரச்சனையாகும், நான் அங்கே சர்வே பண்ண முடியாது, ஆனால் அதை மீறி சொன்னால் ஊடகங்களும் அதை போடாதுன்னு சொல்லி சொன்னார்ல. அது மாதிரி ஒவ்வொரு உதவிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து ஒரு ஜென்மம். அவங்க ஒரு படத்தை முழுசாக வேலை செஞ்சுருந்தாங்கன்னா, சும்மா ஏதோ போனோம் பண்ணோம் அப்படின்றது இருக்குல்ல, ஒரு படத்தை முழுசாக வேலை செஞ்சுட்டு வெளில வந்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஜென்மத்தை கடந்து வந்த மாதிரியான அனுபவம் தான். அந்த மாதிரி பல ஜென்மத்தை கடந்து வந்திருக்கோம் நம்ம. நீங்கள் நிறைய இயக்குநர்களோட பணியாற்றிருப்பீங்க இல்லையா? யாருக்கு டேரக்டர் இருந்து இதை கற்றுக்கிட்டேன், இது ஸ்பெஷல் அப்படின்னா? நான் நடித்தது தான் நிறைய நிறையா கமர்ஷியல் டைரக்டர்ஸ் வந்து நம்ம மேலோட்டமாக பார்ப்போம். ரொம்ப தீவிரமாக வந்து புரட்சி அப்படி இப்படின்னு பேசுகிற இயக்குநர்கள்ட்ட நம்ம இயல்பாக தெரியும், அவங்களோட எழுத்துக்களை படிச்சிருப்போம், அவங்களுக்கு தெரியும்
அவங்கள பற்றி ஒரு பிம்பம் இருக்கும். அந்த பிம்பம் தான் அங்கே நேரில் பார்க்கும்போது அது இருக்கும். அப்படி தான் விஷயங்கள் இருக்கும். கமர்ஷியல் இயக்குனர்கள் வந்து நம்ம வந்து இப்போ சேரன் சாரை நான் பாராட்டி தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. சேரன் சார்னா அவர் ஒரு சமூக சிந்தனையாளர், அவர் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தெரியும். தங்கர் பிச்சார்னா ஒரு மொழி இது அப்படின்னு பேசுவார் அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு. ஆனால் மேலோட்டமாக கமர்ஷியல் இப்போப்பா காசுக்காக படம் எடுக்கிறாங்கப்பா அப்படின்னு மேலோட்டமாக பார்ப்பாங்கல்ல, அந்த இயக்குனர்களுக்குள்ளே இருக்கிற மனிதாபிமானம், அந்த இயக்குனர்களுக்குள்ள பேரரசு சார், கே. எஸ். ரவிக்குமார் சார், அவங்க வந்து பார்க்கும்போது அப்படியே பரபரப்பாக இருப்பாங்க. அதுவும் கே. எஸ். ரவிக்குமார்னா திட்டுவார், அடிப்பார் அப்படின்னா, ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள நம்ம வெளியில் பார்க்குற விஷயங்கள் வேற, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனிதாபிமானம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இது வேற. ஜக்குபாய் படம்லாம் நான் அது நடிக்கும்போது குறைவான நாட்கள் தான் நடித்தேன். உங்களுக்கு ஒரு சீன் எத்தனை மணிக்கு முடியுது, எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்பலாம், வேறு வேலை இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு அது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட அசிஸ்டன்ட் தான் சொல்லுவாங்க. சில சமயம் சொல்லவே மாட்டாங்க. காலையில் போய் உட்காந்தோம்னா நைட்டு முடிகிற வரைக்கும் எப்போயாவது ஒரு சீன் வரும், இல்லை வராமல் கூட போவோம். வரலன்னா கூட நம்ம ஏன்னு கேட்க முடியாது. சம்பளம் கொடுக்குறல ஒழுங்காக உட்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஒருத்தர் கூட ஸ்பாட்டில் வேஸ்ட்டாக உட்காந்துடக்கூடாது, தேவையில்லாமல் முன்னாடியே வந்து உட்காந்துடக்கூடாது, தேவையில்லாமல் முடிஞ்ச பிறகு உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கும்போது 2 பேர் தான் ஆர்டிஸ்ட். எங்கள் போர்ஷன்ஸ் எடுக்கும்போது சரத்குமார் சார், நான், மற்றவங்களாம் துணை நடிகர்கள் தான். வந்து சொல்கிறார், இதுமாரி உங்களுக்கு எதாவது வேலை இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. 3 மணி ஈஸியாரில் ஷூட்டிங் 3 மணிக்கு இல்லைப்பா, 3 மணிக்கு முடிஞ்சிருப்பா, கார் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்ற மாதிரி. இல்லைங்க அவர் ஓன் வெஹிக்கில் வந்தால் சரி ஓகே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள். தூரத்தில் இருக்கார், மாநிலத்தில் பார்த்துட்ருக்காரு. சரத் சாரோட நடிச்சிட்ருக்கேன். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சேரன் சாரோட விட வயசு கூட உள்ளவங்க சீனியர்ஸ்லாம் வந்து அப்போ வரைக்குமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஜக்பாய் வரைக்குமே. அப்போது வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், சார் ஒன் மோர் அப்படின்னு, ஒன் மோர் போகலாம், ஒன் மோர் சார் அப்படின்றேன். பக்கத்தில் கூட மிரள்றாங்க. ஏய் ஆர்வம், நீ அவ்வளோ பெரிய ஆள், அவர் ரஜினியோ வந்து சிவாஜினா அப்படி கொடிக்கட்டி பந்தவர், நீ வந்து ஒன் மோர் கேட்குறாங்க. சரி கணேஷ் போகலாம் ஒன் மோர் அப்படின்ட்டு போகிறேன். அப்புறமா வந்து அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஏன் ஒன் மோர் அவர் கேட்குறாரு. இல்லைல்ல நம்ம சில பர்ஃபெக்ஷன்லாம் பார்ப்போம். நம்ம வந்து சில சமயத்தில் வந்து கண்டினியூட்டி பர்ஃபெக்ஷன்லாம், ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம ஒர்க் பண்ணாலும். ஆமாம். சேரன் சார், கே. எஸ். ரவிக்குமார் சார் தான் ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாரு. ஆனால் சேரன் சார் வந்து ரொம்ப நுட்பமாக பார்ப்பார். சில கண்டினியூட்டி, சில பர்ஃபெக்ஷன், சில விஷயங்கள்லாம் பார்ப்பார். நம்ம அந்த பேட்டர்னில் ஒர்க் பண்ணி மைண்ட் செட் ஆகிருக்கிறோம். நம்ம கமர்ஷியல் வேகத்துக்கு நம்ம வந்து பண்ணி ஸ்கிப் ஆகி போவோம். எப்படி எடிட்டிங்கில் இந்த குறை தெரியாமல் அவங்க தூக்கிடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே கூட பண்ணுறதை ஆர்டரில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. ரவுண்ட் ட்ராலி சிங்கிள் ஷாட்டில் சரத்குமார் சார் நானும் இப்போ எதிரில் நின்று பேசணும். ஜக்குபாயில் இப்போ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து கேட்கும்போது அவருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு அது விஷயம். பக்கத்தில் இருக்கணும், அது தெரிஞ்சால் நீ டேரக்டர் ஆகிடும் பேசாமறா. அவர் கோஆர்டினேட்டர் வந்து சொன்னார், நான் டேரக்டர் ஆகணுங்க, அதை கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை நான் மாதிரி டேரக்டர் ஆகிடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் போகும். அது மாதிரி கமர்ஷியல் டேரக்டராக நம்ம பார்க்கக்கூடிய அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய மனிதாபிமானங்கள், அவ்வளோ பெரிய அந்த பிளான், அவ்வளோ ஒரு விஷயங்கள், அவ்வளவு இயல்பாக அந்த சொந்த அந்த வேலைகளில் வந்து அவ்வளோ யதார்த்த டேரக்டர் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அப்படி கமர்ஷியல் இயக்குநர்கள்ட்ட அவ்வளோ யதார்த்தமான ஒரு குணங்களை நான் பார்த்துருக்குறேன். நம்ம சில பேர்லாம் பாராட்ட தேவையில்லை, ஏன்னா எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்கிறோம் அவங்கள. அதனால் குறிப்பாக சில பேரை சொல்ல வேண்டியிருந்ததுங்க. 2 பேர். ஒரு இயக்குனருக்கு வந்து முதல் படம் அவ்வளவு எளிதில்லை. உங்களுக்கு எவ்வளோ கடினமாக இருந்துச்சு? நான் டைரக்ஷன் பண்ண போகிறேம்மா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். நான் உடனே பயங்கரமாக சந்தோஷப்பட்டு, நான் ஒரு 45 படங்கள் 50 படங்கள் நடித்த பிறகு சொல்கிறேன். இடையில அதுக்கான கனவுகள் இருக்கும். முயற்சியே எடுத்ததில்லை. அஸ்டினேட்டராக இருந்துட்டு அந்த அஸ்டினேட்டராக இருக்கும்போது ஏற்படுற அந்த பொருளாதார பற்றாக்குறையில் பயந்துட்டு நடிக்க வந்தவன் தானே, எடுத்ததில்லை. கொஞ்சம் லேட்டான ஒரு சூழ்நிலையில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னேன். கன்ஃபார்ம் ஆகிடுச்சுமா அப்படின்னு மாதிரி எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அதுக்கு தானே வந்தேன், இதுவே லேட்டு, சீக்கிரம் பண்ணு, அவ்வளோதான். ஏன்னா வாழ்த்து வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா இதுவே லேட்டு, அதுக்கு தான் நான் வந்தேன், இதுவே லேட்டு, சீக்கிரம் பண்ணு, நல்லா பண்ணு அப்படின்னாங்க. அதுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருந்தது. பாக்யராஜ் சார் சொல்லுவார், சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆசான் அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு நாளுமே விடிஞ்சால் நமக்கு வந்து ஆசானாக தான் இருக்குது. ஒவ்வொரு பொழுதுகளுமே நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனுமே வந்து எல்லாருக்கும் ஈஸியாக சில சமயங்கள் அமைஞ்சிரும். வாழ்க்கை வந்து சுலபமாக சில சமயங்கள் அமைஞ்சிரும். வழிகாட்டிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் தூக்கி கொண்டு போகிறதுக்கு இருப்பாங்க, பின்புலம் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், ஹிட் ஆகும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆஃபீஸ் பாயாக ஒருத்தர் படத்தில் வருவாங்க. அந்த இயக்குனரால் அந்த பையனை வந்து அப்படியே ஒரு சிறகுகளில் பாதுகாக்கிற மாதிரி, கோழி குஞ்சை பாதுகாக்கிற மாதிரி அந்த பையனை அப்படி பாதுகாப்பாங்க. அந்த பையன் எழுதக்கூடிய, நான் இருறா ஒரு ஆனந்த விடலை எழுதுறான்னு சொல்லி பரிந்துரை பண்ணுவாங்க. எழுதின பிறகு நம்ம கதை நல்லா இருக்கு, அடுத்தடுத்து படங்கள் ஒர்க் பண்ணுறேன். இல்லை படம் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு எழுதுறது இருக்குன்னு. ஏன் நீ படம் பண்ணலாமே, அதுக்கு ப்ரொடியூசரும் சொல்லி விடுவாங்க. அந்த படம் வந்த பிறகு அதையும் கொண்டாடுவாங்க. அப்படி தான் ராம் வந்து மாரி செல்வராஜை வளர்த்து விட்டார். நான் அந்த கட்டட தமிழில் இருந்ததுனால அந்த படிநிலையோட, கட்டட தமிழில் ஒரு முதல்நிலை
சூழ்நிலையிலேருந்து வர்றாரு, அப்படி வர்றாரு. அந்த மாதிரி சிலருக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பாக அரவணைச்சு கொண்டாந்து அப்படி விடுறதுக்கான ஒரு சூழல்கள் இருக்கும். அந்த இடைப்பட்ட நாட்களை தாங்கக்கூடிய குடும்ப சூழல் இருக்கும். அவர் அந்த கட்டடத்து மேலே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சூழ்நிலையில் அவர் வந்து அந்த வருமானம் இல்லாத நாட்கள், ராமு ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கிறவர் கிடையாது. அவர் வந்து ஒன்றும் பெருசாக கொடுத்துடவும் முடியாது அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு. இடைவிட்டு பண்ணுவார், பெரிய சம்பளத்துக்கு பண்ணக்கூடியவர் கிடையாது. அந்த தாங்கக்கூடிய அந்த குடும்ப சூழல் இருக்கு இல்லையா, இதுக்கடையில் குடும்பத்துலேருந்து கிராமத்துலேருந்து சொல்லுவாங்க, டேய் அவன் உன்னோட இருந்தவன் அவன் அந்த மாதிரி ஆயிட்டான், உன்னோட இருந்தவன் இவன் இந்த மாதிரி ஆயிட்டான், நீ போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் அந்த இடைப்பட்டதை தாங்கக்கூடிய இருக்குல்ல. நம்ம வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏதாவது இதுலேயே வேறு வேலை செஞ்சு சம்பாதிப்போம்னு அந்த மாரி செல்வராஜ் போயிருந்தாருன்னா டைல்யூட் ஆகிருப்பார். நிச்சயமாக ஆனந்தவனில் வரக்கூடிய அந்த சின்ன தொகையை வச்சுட்டு அவர் வீட்டுக்கு காப்பாற்றிருக்க முடியாது. ஆனால் வீடு தன்னைத்தானே காப்பாற்றிட்டதுனால அவருடைய காதல் மனைவியுடைய அவங்க ஒரு ஆசிரியராக இருக்காங்க, ஏதோ ஒரு சப்போர்ட், ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது மாரி செல்வராஜ் மாதிரி 100 1000 மாரி செல்வராஜ் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு நம்ம இல்லை தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்வோம், நம்ம ஏதோ ஒன்று வீட்டுக்கு அனுப்பணும், ஒரு தங்கச்சி இருக்குது, இது இருக்குது, அப்பா அம்மா இருக்குது, மருத்துவ செலவு இருக்குது, நம்ம வந்து ஊரில் கடனில் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லையா. அந்த வேலையினால் 1000 இயக்குனர்கள் வந்து இங்கே வந்து இதாகிறாங்க. அது வந்து உண்மையிலே எதையோ சொல்லப்போய் எதையோ வந்துச்சு. நான் பெரிய ஹீரோ ஸ்பாட்டில் நடிச்சிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு கதை சொல்கிறதுக்கு கூப்பிட்டு கதை சொல்லலாம் வச்சு அவங்களாம் படம் பண்ணி பெரிய கிணறுகள்லாம் இருக்கிறாங்க. அது சொல்லி காட்டுற மாதிரி ஆகிடும், பேர் வேண்டாம். நான் பெரிய ஹீரோஸ் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் வந்து தனக்குன்னு இருக்கும்போது ஒரு சின்ன பதட்டமும் இருக்கும்ல, இந்த காலகட்டத்தில் நடந்துடணும் அப்படின்றது இருக்கும். ஒரு நீண்ட காலம் சில பேர்லாம் நம்ம இன்றைக்கி ஜெயிச்சு கம்பீரமாக உட்காந்து பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணி பேட்டி கொடுத்துட்ருக்காங்கல்ல, எப்போ அந்த இவ்வளோ நாள் அவன் உயிரோட இருந்தான்ற மாதிரியும் இருக்கும். ஏன்னா அந்த ஹீரோஸ் அவன் ஃபாலோ பண்ணுறதே பல வருஷமாக ஃபாலோ பண்ணியிருப்பான். அது மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் என்னுடைய சூழல் என்னுடையதுனால சரி ஒரு புதுமுகமாக வச்சு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சு ட்ரை பண்ணேன். அந்த படம் வந்து ரிவ்யூவாக நல்லா பேசப்பட்டுச்சு. தேசிய விருது கூட கடைசி சுற்று வரைக்கும் போச்சிடலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த படம் ஓடல. அப்போ ஓடலைங்கும்போது திரும்பவும் ஒரு போராட்டம். யமுனா அப்படின்ற ஒரு திரைப்படம், அதுதான் அந்த கலைஞர் அந்த புத்தகம் கொடுத்தேன்னு சொல்லுங்க, சென்சார் ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசப்படும், இப்போ ரிவ்யூ எல்லாமே பேசப்படும். ஆனால் உங்களுக்கு திரைப்படத்தை பொறுக்கும் தேட்டரில் உடனே ஹிட் ஆகணும், அதுக்கப்புறம் பேசப்படுறது, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் விஷயங்கள் இல்லை. உடனே ஹிட் ஆகணும் அப்படின்றதான். அது ஹிட் ஆகலை. அதுக்கு பிறகு யூடியூப்பில் பார்த்துட்டு அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது நமக்கு வந்து சோறு போடாது, கண்டிப்பாக சோறு போடாது. ஸோ அதனால் திரும்ப போராட்டம், திரும்ப வந்து நடிக்க போனேன், டிவி சினிமான்னு திரும்ப நடிக்க போனேன். அதுக்கப்புறம் தொடங்கி கோவிட்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தொடங்குகிறோம், கட்டில்னு ஒரு படம், ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்குது, பெரிய பட்ஜெட் பெரிய செட்டப் அதுக்குள்ளே வரல ஆரம்பத்தில். அதனால் பெரிய நடிகளை பிடிக்க முடியல, நானே நடிக்கலான்ற மாதிரி அவங்க ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. எடிட்டர் லெனின் சார் அவரோட ஸ்கிரிப்ட் தான் சொல்கிறாங்க. அது நடிக்கிறோம், கோவிட் வந்துடுது. அந்த படத்தை அப்படியே வச்சுட்டு ஃபுல்லாக கோவிட் விளம்பரங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே கேப் ஆகிடுது, 3 வருஷம் 4 வருஷம் இப்படி ஒரு விஷயங்கள் தான். அதனால் வணிக ரீதியாக 2 படமும் வந்து ஒரு ஹிட்டு படமாக நான் கொடுக்கல. ஆனால் நான் அடுத்து பண்ணும்போது நிச்சயமாக ஒரு ஆர்ட் ஃபிலிமு அவார்டு ஃபிலிமு பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லேயே நம்ம வந்து தேசிய விருது வாங்கியிருக்கிறோம், இந்தியன் படம் நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அது மாதிரி இருக்குது. ஸோ திரும்ப அது நமக்கு தெரியுன்றதுக்காக அதே விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது அது திரும்ப ஒரு பொருளாதார ஒரு நெருக்கடியை தான் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த விருதுகள் இந்த விஷயங்கள் ஜூரியாக போகிறதுக்கும் பெரிய சம்பளம் கிடையாது, விருது வாங்கினாலும் அதில் பெரிய பணமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஊக்குவிப்பே தானே தவிர ஒரிஜினலாக ஒரு கலைஞன் வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும், அந்த கமர்ஷியலுக்குள்ளே மக்களுக்கான ஒரு தேவையே சொல்லணும், அந்த படம் ஹிட் ஆகணும், வசூலாகணும், நம்ம வந்து வசதியாக சம்பாதிக்கணும், அடுத்த லெவல் போகணும், நம்ம நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்றது தான் இருக்குது. அதுக்கான ஒரு முயற்சியில் தான் இருக்கேன். நிச்சயமாக அடுத்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் கலைப்படம் அந்த மாதிரி ஒரு பேரலர் மூவிஸ் வந்து பண்ணதில்லை. அதுவும் அந்த மாதிரி பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து பெரிய நடிகர்கள் உள்ளே இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ அதனால் கமர்ஷியல் படம் தான் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம தீர்மானமாக இருக்கேன். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து நடிப்பு எப்படி கஷ்டமாக இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து நாடகங்களில் நடிச்சிருக்கீங்க, தெருக்கூத்துகளில் நடிச்சிருக்கீங்க. அப்போ வந்து அதிலே உங்களுக்கு வந்து அந்த பயமோ அல்லது அந்த ஸ்டேஜ் ஃபியரோ எதுவுமே இருந்திருக்காது. பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா ஃபஸ்ட்டு போயிட்டு நின்றுட்டு, ஸோ அந்த தருணம் எப்படி இருந்தது? அதுலேருந்து கேமரா முன்னாடி வந்தது நிகழ்ச்சிகளாக வந்தேன். அதுக்கு அப்போ கல்லூரி படிச்சுட்டே இருக்கும்போது சென்னையில் வந்து அப்போவே வந்து அரட்டையரங்கத்தோட முதல் அரட்டையரங்கம் தஞ்சாவூரில் இருந்தது. கிட்டத்தட்ட 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்கெல்லாம் வந்து அது ஏன்னா அரட்டையரங்கம் தமிழ்நாடு முழுக்கெல்லாம் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியாதனால சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு 2000 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்து கும்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு 14 பேரை என்னமோ தான் செலக்ட் பண்ணாங்க. அதனால் செலக்ட் ஆகி அந்த அரட்டையரங்கத்தில் அந்த ஸ்டார் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்பர் 1ல் பேசப்பட்டேன். அப்போது ஜே டிவின்னு ஒன்று இருந்தது, அதில் மிஸ்டர் காலேஜ் தேர்ந்தெடுத்தாங்க. தமிழ்நாடு முழுக்க காம்படிஷன் நடந்ததில் நான் மிஸ்டர் காலேஜாக வந்தேன். காம்படிஷனில் வரும்போது எனக்கு எதில் மார்க் விழுந்துன்னு பார்த்தும்போது ஜிகேல தான் அதிகமாக விழுந்துருந்தது. நம்ம அறிவாளியாக இருக்கோமா இல்லை எல்லாருமே முட்டாளாக இருக்கிறாங்க.
நீங்கள் நிறைய நடிகர்கள் கூட வந்து பணியாற்றி இருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர்னா யார் சார்? கமலஹாசன் சாரோட மனைவி சரியாக மேடம், அப்படி பார்த்து வியந்தேன் நான். அந்த மேக்கப் போட்டாங்க, அவங்களே மேக்கப் போட்டாங்க, டக்கு டக்குன்னு அவங்க விளையாடுது, கை விளையாடுது, அத்தனை விஷயமும் தெரிஞ்சிருக்கிறாங்க. வந்து நாடி நரம்பு அத்தனையும் வந்து பாட்சாலா சொல்கிற மாதிரி அத்தனையும் வந்து ஒரு கலையார்வம் இருந்தால் தான் அது வரும். நீங்கள் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் விஜய் சாரோட பணியாற்றிருக்கீங்க. விஜய் சார்கிட்ட நான் இதை நோட் பண்ணேன், இந்த சேஞ்ச் பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று? அவர் அப்போலேருந்தே வந்து ரொம்ப அமைதியாக தான் இருப்பார். மேடையில் பேசும்போது, ஒரு அரசியல் விஷயமா பேசும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நிச்சயமாக வந்து அங்கே நடிக்கும்போது எப்படி அமைதியாக இருந்துட்டு வெளிப்படுத்தினாரோ, இப்படி என்னப்பா இவ்வளோ அமைதியாக உட்காந்து இப்படி சூப்பராக பண்ணுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு எப்படி ஆச்சரியப்பட்டோமோ அதே மாதிரி இப்போவும் வந்து எஸ்எஸ்சி சார் இல்லாமல் விஜய் சார் இல்லை அப்படின்றது 100% உண்மை.